ஹரி ஓம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ணின பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தம் வாரணமாயிரம். இந்த வாரணமாயிரத்தினுடைய 4வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்புனான் கட்ட கணா கண்டேன் தோழினான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்புனான் கட்ட கணா கண்டேன் தோழினான் என்பதாக வாரணமாயிர பிரபந்தத்திலே 4வது பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம்: மிக்க அழகிய இளமையான தோழியே, பூலோகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலிருந்தும் தீர்த்தம் கொண்டு வந்து வைதீக சடங்குகளிலே வல்லவர்களான வேத மந்திரங்களை நன்றாக சொல்லக்கூடியவர்களான பார்ப்பன சிஸ்டர்கள் அந்த வேத மந்திரங்களை எல்லாம் ஓதி என்னுடைய தலையிலே அந்த தீர்த்தங்களை எல்லாம் நன்றாக தெளித்து நல்ல ஒளிமிக்க மங்களாசாசனம் செய்து பலவிதமான வாசனை மிக்க மலர்களை புனைந்திருக்கக்கூடிய சகலவிதமான கல்யாண குணங்களோடு கூடிய பரந்தாமனோடு என்னையும் இணைத்து கரங்களிலே மங்கள நான் கங்கணம் கட்ட நான் கணா கண்டேன் என்பதாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய கனவிலே தோன்றிய அத்தனை சுப நிகழ்ச்சிகளையும் மிக்க அழகாக தன்னுடைய தோழிக்கு தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய கையிலே காப்பு கட்டப்படுவதை தன்னுடைய தோழிக்கு எடுத்து சொல்லுகிறார். மீண்டும் ஒரு முறை இந்த 4ஆம் பாசுரத்தை பார்க்கலாம். நாள் திசை தீர்த்தம் உணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.